This video is sponsored by SBO Digital Marketing. Work from home with SBO. Join today. Mobile-based part-time job so simple. Great for students, homemakers and job seekers. No fixed time. Work anytime. Your way. No selling, no referral. Just share and post content. Got Facebook, Instagram or YouTube? You are eligible. Daily income with instant payout. Start any now. Send your name and qualification to WhatsApp 9994104160. Start today. Make money from home within eyes. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ டு ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, வாக்காளர் படிவம் பூர்த்தி செய்வது எப்படி, அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்றத, ஹவு டு ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம். ஸோ இந்த எனுமரேஷன் ஃபார்ம் வந்து எல்லாருமே வந்து நம்ம November 4th வந்து கவர்மெண்ட் அப்டேட் பிரகாரம் எல்லாத்துக்குமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கே வந்து இந்த ஃபார்ம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் வந்துட்டு யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி ஓட்டுக்கு அப்படின்றத வந்து நம்ம கணக்கெடுக்கிறது வீடு வீடாக வந்து கணக்கெடுத்து, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆல்ரெடி நம்ம ஓட்டர் ஐடி வச்சுருப்போம். பட் இருந்தாலும் இது ஒரு ரீவெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா நம்ம November 4 எல்லா பக்கமே கொடுத்துட்ருக்காங்க இந்த ஃபார்ம் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து. ஸோ அப்படிப்பட்ட ஃபார்ம் வந்து இது வந்து ஆன்லைன்லேயும் நம்ம வந்து ஃபில் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் ஃபில் பண்ணலாம். ஆஃப்லைனில் வீட்டுக்காக நம்ம கொடுத்துட்ருக்க ஃபார்மே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம், அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்திலேருந்து அந்த கணக்கு படிவம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்மு, ஸோ அந்த ஃபார்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 காலம்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் பெயர் இருக்கும், அவங்களோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டைன்னு சொல்லிட்டு நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளோட அட்ரஸும் வந்து அதிலேயே மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சீரியல் நம்பரு, நம்மளுடைய பாட் நம்பரு, ப்ளஸ் வந்து நம்ம எந்த பூத் அப்படின்றத அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அதில் இருக்கும். சட்டமன்ற தொகுதி எல்லாமே ஃபுல்லாக அதிலே எல்லாமே ஃபில் பண்ணி நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துடும். நம்மளுக்கு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு QR கோட் இருக்கும், அது ஸ்கேன் பண்ணி நம்ம பார்த்தோம்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும். அதுக்கப்புறம் நம்ம கரண்ட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ நம்மளுக்கு அதில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஃபோட்டோ நம்மளுக்கு அதில் இருக்கும். நம்ம வேணும் அப்படின்னம்னா மாற்றிக்கலாம். கரண்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ நம்ம என்ன நம்ம கொடுத்து மாற்றணும் அப்படின்னா நம்ம அதில் பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவங்களே வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணிக்குவாங்க பிஎல்ஓட்ட கொடுத்துட்டோம்னா. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னா இதில் வந்துட்டு அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்தோம்னா பிறந்த தேதி இருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா கரெக்டாக நம்ம வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி தான் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆதார் எண் கேட்டிருக்காங்க. ஆதார் எண் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் கொடுக்கறது நல்லது தான். ஏன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது லிங்க் பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் பற்றிக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் கரண்ட்டில் இருக்கிற நம்ம மொபைல் நம்பரு, மேக்ஸிமம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்க நிறைய வீடியோஸில் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம ஒரே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம மொபைல் நம்பர் மாற்றக்கூடாது. ஒரே நம்பர் எப்பயும் வச்சுருக்கிற நம்பர் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த நம்பர் கொடுத்தாலும் ஒரே நம்பருக்கு நம்மளுக்கு மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதில் அடுத்ததாக வந்து நாளில் வந்து தந்தையின் பாதுகாவலர் பெயர் போட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சில நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இதில் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ ஆக்சுவலாக இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இப்போ எங்கள் அப்பாவோட பேர் வந்து இருக்குது அப்படின்னா நான் எங்கள் அப்பாவோட பேரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் அப்பா இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பாவோட பெயர் மட்டும் நம்ம எழுதிட்டு அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் வந்து நம்ம எழுதணுன்றத அவசியம் இடத்துல டேஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாயார் பெயர் வந்து எழுதிக்கலாம். அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா அதுவும் மென்ஷன் பண்ணிக்கலாம் கீழே.
அதுக்கப்புறம் வந்து நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம துணைவியர் பெயர் வந்து அவங்க பெயர், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு. இன்கேஸ் இல்லை அவங்களுக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு தேவையில்லை, அதை நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை, டேஷ் போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக இது மட்டும்தான் அவங்க வந்து இப்போ மெயினாக வந்து கேட்டிருக்காங்க. மற்ற டீட்டெயிலெலாம் வந்து நம்ம வந்து தெரியல அப்படின்னா விட்டுறலாம். பிஎல்ஓ வந்து 2002 இருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலில் முன்னாடி இருந்த நம்ம ஓட் லிஸ்ட்டில் வந்து எப்படி இருக்குன்றத அவங்க அதை சரி பார்த்து அதில் ஃபில் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் எழுத சொன்னாங்கன்னா நம்ம எழுதிக்கலாம். மற்றபடி இந்த ஒரு 9 ஆப்ஷன் மட்டும் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். மீதி வந்து இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணுன்ற அவசியம் இல்லை. பண்ண சொன்னாங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் இல்லை, வாக்காளர் பெயர்னா நம்ம பேர், வாக்காளர் புகைப்பட அடையாள எட்டை, அதாவது ஓட்டர் ஐடி நம்பரு, உறவினர் பெயர், உறவு முறை என்ன முறை அப்படின்றது, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர். ஸோ இந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர் எண் கேட்டிருக்காங்க, பாகம் அதாவது பார்ட் நம்பரு, வரிசை எண், சீரியல் நம்பரு. ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன ஒரு ரிலேஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்றத வந்து நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெயர், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், உறவினர் பெயர், உறவு முறை, மாவட்டம், மாநிலம். அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல இருந்திருப்போம், ஸோ அடுத்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீட் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் இல்லை, சேஞ்சஸ் எதுவும் இல்லைன்னா மேலே இருக்கிறது மட்டும் ஃபில் பண்ணாவே போதுமானது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினர் கையொப்பம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடது பெருவிரல் ரேகை உறவை குறிப்பிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளே வந்து இதில் வந்து டேரெக்டாக நம்ம ஃபில் பண்ணுறதுனால நம்ம சைன் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம இன்கேஸ் வெளியே இருக்கிறோம், வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேரும் அந்த உறவு முறைன்றதை அவங்க அதில் வந்து குறிப்பிட்டால் போதுமானது. ஸோ இதை ஃபில் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு நியமிச்சிருக்கிற பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர், அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க ஃபார்மை. ஸோ அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்டேட் பண்ணிக்குவாங்க அதில். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதம் எண்டு வரைக்கும் வந்து இந்த ப்ராசஸ் ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கையில் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா இதே மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கிளியராக வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே மேலே வந்து நம்மளுக்கு தெரியும் பாருங்களேன், அந்த இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் கீழே நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓ அப்படின்னு போட்டு அவங்களோட நேமு, அவங்களோட மொபைல் நம்பர் இதில் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிஎல்ஓ நேமும் நம்பரும் அதில் ஷோ ஆகும் அவங்க ஃபார்மில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எதாவது டவுட்னா கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ஒரு ஆப்ஷனுக்காக உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. பை பாய்.